Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 729 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல லூஃபி கடைசியா ஒரு அடி அடிச்சு அவனை காலி பண்ணிடலான்னு நினைக்கும் போது பயலோட பவர் தொங்கி போச்சு. ஏன்னா லூஃபி நிறைய சண்டை போட்டு பய டயர்ட் ஆயிட்டான். இதுக்கு மேல அவனால முடியுமான்னு கூட தெரியல. இவ்வளவு அடி வாங்கினதுக்கு அந்த டோஃப்ளமிங்கோ கொஞ்சமாச்சு கேராகி பேராகி போய் கிடப்பான்னு பார்த்தா அவன் மறுபடியுமே கேஷுவலா இழிச்சுக்கிட்டு வில்லத்தனமா கிளம்பி வருவான். டெவில் டீமனு ப்ரூவ் பண்ணிட்டான்ல, அவன் ஜஸ்ட் எந்திரிச்சதுக்கே அந்த இடமே கண்ணா பின்னான்னு கந்தலாயிட்டு இருக்கும். உடனே எல்லாம் அடிச்சு புரண்டு அங்க இருந்து ஓடுவாங்க. ஐயோ இந்த டோஃப்ளமிங்கோ இன்னும் சாகலையே, நம்ம உசுர வாங்க போறானேன்னு அப்படியே எந்திரிச்சு வந்து கீழே பார்ப்பான். லூஃபி மூச்சு விட முடியாம மூச்சு விட்டுட்டு இருப்பான். அதை பார்க்கும் போதே அந்த டோஃப்ளமிங்கோக்கு அப்படி ஒரு ஹாப்பி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், வயிற்றுல வாங்கின டேமேஜஸ் எல்லாத்துக்குமே நூலை போட்டு கட்டி சரி பண்ணிட்டு இருப்பான். ரெண்டா பிஞ்சுனா தச்சுக்கலாம், சில்லு சில்லா செதறிடுச்சுன்னா எப்படி தப்பான் அப்படின்னா டோஃப்ளமிங்கோக்கு பிரச்சனைனா அவன் டாக்டர்கிட்ட போக தேவையில்லை, தையல் கடைக்காரங்க கிட்ட போனா போதும், நல்லா கிழிச்சு தச்சு விடுவாங்க. இங்க லூஃபி மூச்சு விட முடியாம மூச்சு விட்டு அப்படியே கையை ஊனி எந்திரிப்பான். ஆனா கையை ஒழுங்கா ஊன முடியல, பொத்துன்னு விழுந்துருவான். சுத்தி இத்தனை பேர் ஓடுறாங்கல்ல, ஐயோ என்னாச்சுப்பா ஏந்திரி, இந்தா கொஞ்சம் தண்ணி குடி, என்கிட்ட கொஞ்சம் சாப்பாடு இருக்கு இதை சாப்பிடு அப்படின்னு கொஞ்சம் கேர் பண்ணியிருந்தாங்கன்னா மறுபடியும் பையன் எந்திரிச்சு வெளுத்து வாங்கியிருப்பான். ஆனா ஓடிட்டு இருக்க மூதேவிகள்ல ரெண்டு பேரு அவன் சாக போற நிலைமையில இருக்கான். அவன் கிட்ட போகாத, நம்மள புடிச்சு கொன்னுருவான், சீக்கிரமா அந்த பைரட்டு கிட்ட இருந்து தப்பிச்சு எல்லாம் ஓடுங்க அப்படின்னு விழுந்தடிச்சு ஓடுவாங்க. கிங்கு லூஃபி தான் நமக்கு இருக்க ஒரே ஹோப்னு ஓப்பனாவே மைக்கில் சொல்லிட்டாரு. அப்படி சொல்லியுமே கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணாம இவனுங்க பாட்டுக்கு செல்ஃபிஷா ஓடிட்டு இருக்கானுங்கன்னா அப்போ கிங்குக்கு என்ன மரியாதை, நம்ம லூஃபி போட்ட சண்டைக்கு தான் என்ன மரியாதை? அவனு ரெண்டு பேரும் ஓரானு சரி, மத்தவங்கல்ல யாராச்சும் ஒரு ரெண்டு பேராச்சும் நின்று பாத்துருக்கலாம்ல, யாருமே கண்டுக்கல. என்ன கேட்டா டோஃப்ளமிங்கோ இவனு எல்லாத்தையும் கொல்றதான் சரின்னு தோணுது. நீங்க என்ன சொல்றீங்க? ஹெல்ப் பண்ற எல்லாத்தையுமே இப்படி மோசம்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னா அப்புறம் என்ன கூந்தலுக்கு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்? லூஃபியாலெல்லாம் சுத்தமா முடியல, கண்ணை திறந்து பாக்குறதுக்கே அவன் கஷ்டப்பட்டு இருக்கான். அவ்வளவுதான், ஒரு கட்டத்துலங்கும் போது சுத்தமா நிக்க முடியாம அப்படியே சரிஞ்சு கீழே விழ போவான். அப்பந்தான் அந்த கொலோசியத்துல கத்திட்டு கிடந்தானே ஆங்கரு, அவன் தான் அவனை கீழே விழாம புடிச்சு, நான் இருக்கேன் உன்னால சண்டை போட முடியுமா, என்னாச்சு நீ தெரியுதா, நான் தான் கொலோசியத்துல ஆங்கரா இருந்து உனக்கு பயங்கரமா கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருந்தானே, நீ தானே அந்த லூசிங்கிற கிளாடியேட்டர், உன்ன மாதிரி சின்ன பழுக நிறைய பேரெல்லாம் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தது இல்லப்பா, நீ தான் வேற லெவல்ல அவனை பாராட்டி தள்ளுவான். அந்த டைம் வேற அங்க டோஃப்ளமிங்கோ கிளம்புற மாதிரி தெரியுமா, உடனே ஆங்கர் எப்பா உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னா சொல்லு நான் பண்றேன்மா. லூஃபிக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் மட்டும் டைம் தேவை. ஏன்னா அவன் பவுன்ஸ் மேனா மாறும்போது பயங்கரமான எனர்ஜில ஹாக்கி பவரை யூஸ் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் 10 நிமிஷத்துக்கு அவனால யூஸ் பண்ணவே முடியாது. சோ அது வரைக்கும் அவன் கண்ணுல படாம அடி வாங்காம இருந்தாலே போதும். ஆனா அதுக்குள்ள அவன் என்ன பண்ணுவான்னு சொல்ல முடியாது. அந்த 10 நிமிஷம் மட்டும் எப்படியாச்சும் அவன் கைக்குள்ள இருந்து தப்பிச்சிட்டானா போதும், மறுபடியும் என் பவர் எடுத்து ஒரே அடியில அவனை நான் காலி பண்ணிடுவேன். பானா ஆங்கர் அப்படியே அவனை பார்ப்பான், கண்ணுல அப்படி ஒரு வெறி. இத்தனைக்கும் அவனால கண்ணை கூட திறக்க முடியல. இந்த நிலைமையிலுமே அவனை காலி பண்ண முடியும்னு நம்பிக்கையா சொல்றான்ல, ஆங்கர் ஏதாச்சும் பண்ணணுமேனு பயங்கரமா யோசிப்பான். அதே நேரம் இந்த டோஃப்ளமிங்கோ அவன் வயிற்றுக்குள்ள வாய்க்குள்ளன்னு அடிபட்ட எல்லாத்தையுமே ஸ்டிங்க வச்சு நல்லா கொறுத்து மறுபடியும் நார்மல் ஆயிட்டான். இதுக்கப்புறம் என்ன, லூஃபியை கொல்ல வேண்டியதானே? மறுபடியும் நீ பவுன்ஸ் மேனா மாதிரி மேலே கீழே ஜம்ப் பண்ண போறியாடாக்கன்னா அதுக்கு விட்டாதானே, தோ வந்துட்டான்னு கையை முறுக்கிட்டு அட்டாக் பண்ண கிளம்புவான். ஆங்கருக்கு தெரிஞ்சு போச்சு அவன் மறுபடியும் நார்மல் ஆயிட்டான்னு. சரி இப்ப 10 நிமிஷம் கேப் கொடுத்தா உன்னால இந்த பேர்ட் கேஜ்ல இருந்து எங்களை காப்பாற்ற முடியுமான்னு கேட்டா முக்கிக்கிட்டே இருப்பானா. அந்த டைம் வேற அந்த டோஃப்ளமிங்கோ அப்படியே பறந்து வருவான். ஆங்கர் சொல்லுடா ஸ்டா ஹேட் சொல்லுன்னு கத்தினவனே, கண்டிப்பா உங்களை நான் அந்த பேர்ட் கேஜ்ல இருந்து காப்பாத்துறேன், இது சத்தியம் பானா. சரி ரைட்டு காய்ஸ், ஒரு 10 நிமிஷம் மட்டும் அவனை தாக்கு பிடிங்க, மிச்சம் நம்ம தலைவன் பாத்துக்குவான்னு சொல்லுவான். பார்த்தா அந்த டோஃப்ளமிங்கோவை எதிர்த்து சண்டை போட அங்க ஒரு பெரிய கூட்டமே நின்றுட்டு இருக்குது. நம்மால பார்த்துட்டு 10 நிமிஷம் தானே சும்மா பட்டுன்னு போயிரும், அவன் கூட சண்டை போட்டா இவனுக்கு உயிர் பொட்டுன்னு போயிரும் தெரியாம டயலாக் அடிச்சுட்டு இருக்கானுங்க. நீ நல்லா டைம் எடுத்துக்க லூஃபி, அவனை நாங்க பொழக்க போற பொலையில உங்ககிட்ட வரும்போதே அவன் சிக்கி சின்ன பின்னமாய் தான் வருவான். எங்க கிட்ட அவன் நல்லா மாட்டிட்டான்பான். ஆக்சுவலா இதுல ஒரு பிழை உள்ளது, இவனுக்கு தான் அவன் கிட்ட மாட்டிட்டானுங்க, சைல்டிஷ் பாய்ஸ். அட இவனு எல்லாம் வேற யாரும் இல்ல, ஃபர்ஸ்ட் ஈவென்ட்ல நடந்த காம்படிட்டர்ஸ். அதுல சில பல ரகட் ஆளுகெல்லாம் இருந்திருப்பானுங்க. ஆனா லூஃபிக்கு ஹெல்ப் பண்றதுக்கெல்லாம் வரல. ஆனா இப்போ வேற வழி இல்லையே, பண்ணித்தானே ஆகணும். லூஃபி இப்ப இவங்களுக்காண்டி தான் சண்டை போறான்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் அவன் கிட்ட மன்னிப்பு கேட்டு நாங்க சண்டை போடுறோம் உனக்காண்டி, நீ கவலையே படாத, பல்லுகள் எல்லாம் பேத்து போறோன்னு சண்டைக்கு ரெடி அனுப்பானுங்க. ஆமா அதுல 1-2 ஸ்ட்ராங்கான ஆளுகெல்லாம் இருந்தானுங்க, அவனுக்கு காணோன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன், இப்ப வந்திருக்கானுங்க. இப்படி மொத்த படையுமே கிளம்பி வந்து நிப்பானுங்க. டோஃப்ளமிங்கோக்கே ஒன்னும் புரியல, என்னடா நடக்குது இங்கன்னு. அவன் ஒரு காம்படிஷனை வச்சு அவனுக்கே அவன் ஆப்பு வச்சுக்கிட்டான். இந்நேரம் டோஃப்ளமிங்கோ அந்த மாதிரி காம்படிஷன் வைக்காம இருந்திருந்தான்னா இத்தனை பேர் வந்திருப்பானுங்களா? வாய்ப்பே இல்ல. என்ன பண்றது, டோஃப்ளமிங்கோவே சொந்த செலவுல சூனிய வச்சுக்கிட்டான். இவனு இங்க வந்து நின்னவனே, எம்எல்ஏ டீமன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ, வந்தது வந்துட்டீங்க, வாங்க எங்க கூட கொஞ்ச நேரம் விளையாடுங்க அப்படின்ட்டு அவனை
மொத்த பேரும் அட்டாக் பண்ண கிளம்புவானுங்க. சோ இப்போ அவங்களுக்குள்ள பயங்கரமா சண்டை வரப்போகுது. இந்த ஆங்கர் எல்லாத்தையுமே பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கான். என்னன்னா பாதி பேர் தங்க சண்டைக்கு அனுப்பி விட்டுட்டு மிச்ச பேர்த்த இவன் கூட வச்சுக்குவான். எதுக்குன்னா இவன் இப்ப தப்பிச்சு ஓட போறான். ஓடும்போது அவன் வந்து அட்டாக் பண்ணானா அவனை தடுக்க ஆளுங்க வேணும்ல, அதுக்காக ஆங்கர் கடைசியில வேற லெவல்ல மாஸ் பண்ணிட்டான்ல. ஒரு 10 நிமிஷம் எப்படியாச்சும் அவன் கைக்குள்ள படாம ஊரூரா சுத்துவான்டான்னு சொல்லிட்டு விழுந்து அடிச்சு ஓடுவானுங்க. அந்த டைம் லூஃபி கேர்ஃபுல்லா இருங்க ஏதோ ஒன்னு வருதும்பானா. யாரான்னு பார்த்தா அந்த பர்ஜஸ் மண்ணாங்கட்டி மண்டையன் பாஞ்சு வந்து டே லூஃபி இதோட சாவுடானின்னு சொல்லி ஓங்கி கத்திய வச்சு குத்த வருவான். அதை பார்த்த உடனே ஐயோ இவன் கொடூர கொலகாரனாச்சேங்கும் போது கத்தி அப்படியே லூஃபி கழுத்துக்கிட்ட வரும். அங்கதான் நம்ம சாபோ என்ட்ரி கொடுத்து வாயிலேயே ஒரு மிதி அப்படியே ரத்தம் திரிக்க திரிச்சிருவான். இது போதுமே தலைவன் வந்துட்டான்ல. இனி 10 நிமிஷம் என்ன 1 மணி நேரம் தாக்கு பிடிக்க முடியும். என்ன அந்த பேர்ட் கேஜ் தான் தாங்குமான்னு தெரியல. ஆனா கண்டிப்பா சாபோவால டோஃப்ளமிங்கோவை தாக்கு பிடிக்க முடியும். லூஃபிக்கும் செம ஹாப்பி நம்ம அண்ணன் வந்துட்டான்டான்னு. ரைட், இதுக்கப்புறம் டோஃப்ளமிங்கோ என்ன பண்றான் ஏதோ பண்றாங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். டாடா. Yeah!